உச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் படம் திரைவிமர்சனத்தில் அஜித் குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கும் குட் பேட் அக்லி. இந்த படத்தை ஆதித்ய ரவிச்சந்திரன் நடித்திருக்காரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, அஜித் குமார் வந்து பெரிய கேங்ஸ்டர், அதாவது ரெட் டிராகன் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டருக்கு அவர் தான் தலைவர். அவருக்கு ஒய்ஃபு த்ரிஷா. இப்போ அஜித்துக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக டானான அஜித் வந்து அந்த குழந்தையை பார்க்க வரும்போது த்ரிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைய நீங்கள் தொடாதீங்க, ஏன்னா நீங்கள் டானா இருக்கீங்க, என் பையனுக்கு அது பிடிக்காது, ஸோ அதனால் என் பையனை தொடாதீங்கன்றாரு. மனைவியின் வேண்டுகோளை ஏற்று பையன்கிட்ட சத்தியம் பண்ணுறார், நான் கூட சின்ன குழந்தை எடுக்கும், உன்னை தூக்க முடியல, உன்னை வளர்க்க முடியாது, ஆனால் 18 வருஷத்துக்கு பிறகு உன்னுடைய 12வது பிறந்த நாளுக்கு வந்து உன்னை வந்து பார்க்குறேன், அப்போ நீ வந்து ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவர் போய் மனைவியின் வேண்டுகோளை ஏற்று இவர் போய் போலீஸில் சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆகி 18 வருஷம் கழித்து தான் பையனை பார்க்குறதுக்காக ஏர்போர்ட் வர்றாரு. ஏர்போர்ட்டில் வந்து த்ரிஷா தன் மனைவி வந்து பிக்கப் பண்ணி போகும்போது எதிரிகள் வந்து அவரை தாக்குதல் பண்ணும்போது தன் மனைவியும் அவரும் தப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் மனைவி வந்து உன் கூட இருந்தால் என் பிள்ளைக்கு ஆபத்தாயிரும், அதான் தயவுசெய்து என் பிள்ளையை பார்க்க வராத அப்படின்றாங்க. அதன் பிறகு த்ரிஷா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் தான் பையன் இல்லை. பையன் இல்லைன்னு அஜித்துக்கு ஃபோன் பண்ணி, ஒன்றால் தான் என் பையனை கடத்திட்டாங்க, நீ என் பையனை ஜெயிலேருந்து பார்க்க வந்த, அதனால் கடத்திட்டாங்கன்னு சொல்லும்போது அஜித் உடனே மீண்டும் டானா ஆகிறார். தன் பையனை கடத்தினவங்க யார் கண்டுபிடிக்காத டானா ஆகும்போது கடைசியில் பார்த்தா பையன் வந்து கோர்ட்டில் சிறைச்சாலையிலேருந்து கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அங்கே போனால் தன் பையன் வந்து ட்ரக்ஸ் கடத்தல, ட்ரக்ஸு வந்து கடத்திருக்காருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயிலில் போடுறாங்க. தன் பையன் அந்த தப்பு செஞ்சுக்க மாட்டான் அப்படிங்கிறத தன் பையன்கிட்ட ஜெயிலில் போய் பார்க்குறாரு. தன் பையன் எப்படி மாட்டினாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான குற்றவாளி தன் பையன் வந்து ட்ரக்ஸு கடத்தலை, தன் பையனை இப்படி ஒரு சூழ்ச்சி வலையில் பின்னப்பட்ட அந்த பேக்ட்ராப் யார், இவருக்கு பின்னாடி செயல்படுறது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த எதிரிகளை யார் என்னன்னு கண்டுபிடிச்சி தன் பையனை வெளியே கொண்டு வந்தாரா என்னங்கிறதா இந்த குட் பேட் அக்லி படத்தோட கதை. இந்த படத்தில் அஜித் குமார் அவர்கள் ஃபண்டாஸ்டிக் லுக்கு, அதாவது ரசிகர்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபைட்டும் சரி, டான்ஸும் சரி, அவரோட உடை நடை பாவனை எல்லாமே பூந்து விளையாடிருக்கார். அதாவது தன்னுடைய ரசிகனுக்கு என்னென்ன வேணுங்கிறத அவருடைய நடிப்பிலும் சரி எல்லாத்தையும் அசைத்திருக்கார். இந்த படத்தில் அஜித் வந்து ரசிகனுக்கு என்ன தேவையோ அழகாக கொடுத்துருக்காரு. அதை வந்து இன்று தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லை, வெளிநாடு வரை இந்த அவருடைய படத்தை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் இந்த படம் முழுக்க ஆதித்ய ரவிச்சந்திரன் அஜித் குமார் ரசிகர்களுக்காகவே கொடுத்துள்ளார். அதை ரசிகர்களுக்கு பூர்த்தி செய்வது, சாதாரண நம்மள மாதிரி பார்க்குற ஆடியன்ஸுக்கு பூர்த்தி செய்வதா என்பதுதான் இந்த படத்துடைய கேள்வி. இது என்னன்னா, மற்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்கும், அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திரைக்கதையும் அந்த கதையும் இதில் தெளிவு இல்லை. பட் ஆனால் வந்து ரசிகர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த படத்துடைய ப்ளஸ்ஸு. இந்த படம் வந்து சாதாரண ஒரு ஆடியன்ஸு பார்த்து அவருக்கு பிடிச்சதுன்னா இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி படமாக மாறும். அது வந்து உங்களை மாதிரியே படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது உங்களுக்கு நிறைவேச்சுன்னா கண்டிப்பாக பெரிய வெற்றி படம். இருந்தாலும் இந்த படம் ஒரு வெற்றி படம் தான். ஏன்னா எங்களுடைய அச்சாரம் குழு இந்த படத்தை பார்த்த வகையில் இந்த படம் அஜித் குமார் தன் ரசிகர்களுக்கு நல்லா கொடுத்துருக்காரு. மற்ற படம் விசுவாசம் இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சமான படமாக இது இல்லைங்கிறது தான் ஒரு சில பேருடைய வருத்தம். இதுதான் இதில் வந்து கேமராமேன் வந்து படத்தை அழகாக செதுக்கியிருக்காரு. ஜி பிரகாஷ்குமார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. பல படங்களில் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ்குமார் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், எங்கே வேணுமோ அங்கே பண்ணுவார், சாங் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கட்ட அடிக்கிறாரு ஒழிய படம் முடிஞ்சு வந்தால் மழை பெஞ்சு விட்ட மாதிரி ஃபீல் ஏற்படுத்துது. ஆனால் ரசிகர்களுடைய டெம்போவுக்காக நல்லா பண்ணியிருக்காரு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிதான் நல்லா இருக்கும். அடுத்து பாடல்கள் வந்து ஒரு பெரிய அளவில் புரிகிற மாதிரி இல்லை, ஆனால் இருந்தாலும் ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுருக்காரு. அடுத்தது 2 ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரீமிக்ஸுமே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து சகலகலா சாங்கை வந்து ஃபைட்டில் யூஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும்தான் படத்துக்கு என்னுடைய பாயிண்டாக மைனஸாக தெரியுது. அந்த சாங்கை போடாமல் அந்த ஃபைட்டுக்கு உண்டான ரீரெக்கார்டிங் பண்ணியிருந்தால் இன்னும் படம் சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்து வந்து இந்த படத்தில் வந்து ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து
ஏற்கனவே வெற்றி படம் கொடுத்தாரு. இப்போ இந்த படத்தை வந்து அஜித்தை ஃபோக்கஸ் பண்ணி ரசிகர்களை ஃபோக்கஸ் பண்ணார். அப்படியே கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படம் ரசிகர்களுக்கு பிடித்தபடியாக இருந்ததால் இன்று கொண்டாடப்பட வேண்டிய படமாக மாறியுள்ளது. கலெக்ஷன்லேயும் நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படம் கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, கவர்மெண்ட் லீவ் வருது, சித்திரை பிறப்பு வந்திருக்கு. ஸோ இது வந்து குட் பேட் அக்லிக்கு பெரிய வசூலை அள்ளித்தரும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த திரை விமர்சன பகுதி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த திரை விமர்சனம் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் வந்து அச்சாரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த படத்துடைய ரிவ்யூ எப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டும் கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.